In the heart of Tamil Nadu, nestled within the quiet villages of Kadaladi Taluk, a silent revolution is unfolding. A revolution led by the resilience and determination of women, armed with the knowledge to transform nature's bounty into sustainable livelihoods. Under Project Thular, Care Today and United Way of Chennai have joined hands to launch a transformative initiative, the Livelihood Enhancement Project. ராமநாதபுரம் மாவட்டம் வந்து தொழில் வளம் எதுவும் சிறப்பாக இல்லாத மாவட்டம். இங்கே இருக்கிற நேச்சரே என்னென்னா எல்லாம் கடல் சார்ந்த தொழில், கடல் தொழிலில் இருக்குன்னு இல்லை விவசாயம். கடல் தொழில் வந்து உங்களுக்கு வருஷத்தில் எல்லா மாதம் இருக்காது. விவசாயம் வந்து இங்கே வானம் பார்த்த பூமி தான். கிணற்று பாசனமோ ஆற்று பாசனமோ அது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் இந்த மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிராம பகுதிகளில் தொழில் வாய்ப்பு பெருக்கணும் அப்படின்னா வேறு எந்த ரா மெட்டீரியலும் இங்கே கிடையாது. இங்கே இருக்கிறது பனை மரங்கள் மட்டும்தான். அப்போ பனையிலிருந்து கைவினைப் பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்கிறது இங்கே இருக்கிற பெண்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா இது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அவங்க வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படும். This project aims to empower 500 women across 11 villages in Kadaladi Taluk, Ramanathapuram district, Tamil Nadu. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பனை ஓலை பயிற்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறபோது பிரைம் மினிஸ்டர்னுடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரம் அண்ட் விருதுநகர் இந்த 2 மாவட்டங்களும் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தமிழகத்திலே இந்த 2 மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களை ஒப்பீடு செய்யும்போது ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்தியிருக்கோம். The project targets training 500 women in the art of making palm leaf products. Through this skill development, the project aims to empower these women to participate collectively and sustainably in income-generating activities. நாங்கள் வந்து காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் 10 மணிக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு வரோம். வந்துட்டு 4 மணிக்கு வரைக்கும் இங்கே பயிற்சி கற்றுக்குறோம். These women are being trained to create sustainable products from palm leaves, including baskets, bags, and other items that can replace plastic. ஒவ்வொரு கிராமத்துலேயும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, ஏதாவது ஒரு புது தொழில் கற்றுக்கிட்டு நான் தொழில் நல்லா பண்ணணும்னு ஆர்வம் இருக்கவங்கள ஒவ்வொரு கிராமமாக நாம் போய் உட்காந்து பேசி மீட்டிங் நடத்தி ஒரு 2 தடவை 3 தடவை அவங்கள சந்தித்து தனிப்பட்ட முறையில் இதில் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அப்படி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணி முதல் கட்டமாக ஒரு 11 பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்தில் 2 கிராமங்கள்னு நம்ம எடுத்திருக்கோம் கடலாடி ஒன்றியத்தில். With the provision of raw materials and dedicated trainers, the participants learn the art of weaving and screen printing, enabling them to brand their unique creations. பனையை ஃபஸ்ட்டு வந்து ஓலை எடுக்கிறது ஒரு மழை ஏறுற ஆட்களை வச்சு ஓலையை வெட்டி அது கீழே விழுந்த பின்னாடி தறிக்க ஆளை வச்சு தறிப்போம், இல்லை நாங்களே கூட தறிச்சு எடுத்து அது 2 ஓலையாக காயப்பட்டு வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரே நல்லா காஞ்சிரும். அதை கிழிச்சு வாந்து அதுக்கப்புறம் தான் ஈக்கி தனியாக ஓலை தனியாக எடுத்து தான் நாங்கள் பல பொருட்கள் செய்யணும். அதில் ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். 30 நாளுமே ஒவ்வொரு பொருள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பொருளாக சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஓலையிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க புதுசாக கற்றுக்குறாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதே ஓலை எப்படி கிழிக்கிறது, எப்படி வாடுறது அப்படின்னு எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஓலையிலேருந்து ஆரம்பித்து தான் கடைசியாக நிறைய மாலை வர வருவோம். Trained women will be organized into producer groups to harness collective strength and resources. நம்ம இன்றைக்கி பொருளாதார ரீதியாக வந்து நம்ம 5வது இடத்துல இருக்கோம். 11வது இடத்துல இருந்து இன்றைக்கி நம்ம நாடு வந்து 5வது இடத்துல வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய இன்கம் தான் நம்ம நாட்டோடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது அடிப்படையில் பெண்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்களை எடுத்துகிட்டு போகணுன்ற நோக்கத்தினால நம்ம அந்த பயிற்சி சொல்லி கொடுத்து அவங்கள 5லேருந்து 6 பேர் அப்படின்ற மாதிரி அதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்லேருந்து நம்மளை அவங்களை FPOவாக ப்ரமோட் பண்ணுறோம். These groups will facilitate effective collaboration among women, foster knowledge sharing, and jointly tackle challenges in palm leaf product manufacturing and business growth. இந்த பயிற்சியில் வந்து ஏற்கனவே பயிற்சி பெற்று அனுபவம் வாய்ந்த நபர்களை அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறந்த பயிற்சியாளர்களை நாம் வந்து ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணி ஒரு யூனிஃபார்மிட்டியை இந்த ட்ரைனிங்கில் கொண்டு வந்தோம். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான கண்டென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணியிருந்தோம்.
A baseline and endline study are conducted to evaluate their socio-economic status and measure the improvement in their livelihoods. நாங்கள் வந்ததுக்கு பின்னாடி இதில் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேஸ்ட்டாக தான் போச்சு டைம்லாம். நாங்கள் இப்போ வந்து இந்த பனை ஓலை பயிற்சி கற்றுக்கிட்டதுனால எங்கள் குடும்ப வருமானத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கும் நாங்கள் மனசு ஃப்ரீயாக இருக்குது. எங்கள் 4 பேர் வழக்கங்கள் எல்லாரோடையும் பழகுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. Although the training was initially designed for 500 women, the overwhelming response saw 668 women enroll, highlighting the community's genuine need. இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தைப்படுத்துதலையும் நம்ம ஏற்படுத்துகிறோம். அதற்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பிட்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நெட்வொர்க்குகளில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிகளில் வந்து எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது, இது மாதிரி வந்து இதை வந்து தொடர்ந்து இவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். Care Today and United Way of Chennai not only facilitates training but also helps in marketing the products, guiding the women through the entire process. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இங்கே சாதாரணமாக இருக்கிறத ஒரு வேல்யூ ஆடர் இன்னும் எப்படி அதை மதிப்பு கூட்டுறது, வெறும் ஓலையை நம்ம பொருள் மட்டும் ஆக்குனா பத்தாது, அந்த பொருளில் வரக்கூடிய இன்னும் அதை மெருகேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு லேக்கரிங் எப்படி பண்ணுறது, அது இன்னும் எப்படி சரியாக அந்த ப்ராடக்ட் ஃபினிஷிங் நல்லா கொண்டு வருது, இது மாதிரி மேம்படுத்தப்பட்ட ட்ரைனிங் முறைகளும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு நிறுவனமாக கொண்டு வர வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். By facilitating access to finance, the project aims to enable women to scale up their production activities, invest in equipment and materials, and expand their enterprises. Through Project Thular, Care Today and United Way of Chennai are not just enhancing livelihoods but also fostering a sustainable future. Together, we are weaving a better tomorrow.